உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய தம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர். இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் கர்த்தர் யாவருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்து ஆசீர்வதித்து காக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதி கன மகிமையெல்லாம் கேரெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர்
26ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிக்க கேட்போம் கர்த்தருடைய வார்த்தைகளை. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை அவன் சவுலாய் இருக்கும் போது அவனை தெரிந்தெடுத்து அவனுக்கு ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்திலே கர்த்தர் அவனுக்கு ஒப்புவித்த ஊழியத்தை குறித்து அவன் சாட்சியா சொல்றான். கண்களை திறக்கும் ஊழியம். ஆம், கண்களை திறக்கும் ஒரு ஊழியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படியானால் உலகத்தில் குருடர்கள் அதிகமாக ஒரு வகையில் அப்படிதான். மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே பாவ மன்னிப்பை பெற வேண்டும். அப்போதான் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை அடைய முடியும். இந்த பாவ மன்னிப்பையும் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தையும் அடைவதற்கு ஒரு மனிதன் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு வர வேண்டும் என்றும், அதாவது பாவ வாழ்க்கை, அதையெல்லாம் விட்டு ஒரு பரிசுத்தமான ஜீவியம், ஒரு வெளிச்சமான வாழ்க்கை வாழணும். சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு அவருடைய கண்களை திறக்க வேண்டும். பாவ மன்னிப்பை பெறுவதற்கும் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை அடைவதற்கும் ஒரு மனிதன் இருளான வாழ்வை விட்டு ஒரு வெளிச்சமான வாழ்வுக்கு வரணும். சாத்தானுடைய அதிகாரத்தினின்று அவன் விடுதலையாக்கப்பட்டு மெய்யான தெய்வம் கர்த்தராகிய இயேசுவண்டை அவன் வர வேண்டும். அப்படியானால் அவனுக்கு ஒரு அறிவு கண்கள் திறக்கப்படணும். தான் பாவி என்பதை உணர அவனுக்கு ஒரு கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஒரு ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள், அறிவு கண்கள், தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கண்கள் இருந்தால் தான், ஓ நம்ம மன திரும்பணும், பரலோகத்தை சுதந்திரிக்கணும், நம்ம இருளுக்குள்ளே இருக்கிறோம், வெளிச்சத்துக்கு வரணும், நம்ம சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், அதை விட்டு விலகணும், மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு அறிவு, அந்த கண்கள் திறக்கப்படணும். அறிவு கண்கள், மனக்கண்கள். மாம்ச கண்கள் சரீர பிரகாரமாக மாம்ச கண்கள் திறந்திருக்கலாம். ஆனால் இந்த கண்கள், ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படாவிட்டால் தன்னை அவன் அறிந்து கொள்ளவே முடியாது. கண்களை திறக்கும் ஊழியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் கொடுத்த பொழுது முதலாவது அவனுடைய கண்களை தான் கர்த்தர் திறந்தார். அவனுக்கு கண்கள் இருந்த போதிலும் அந்த கண்களின் பார்வை சரியில்லை. சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமான ஒரு பார்வை தான் இருந்தது. ஆகவே அவனுடைய கண்களை கர்த்தர் குருடாக்கி ஒரு நல்ல கண்களை கொடுத்தார். ஆவிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய கண்கள், நல்ல ஒரு மனக்கண்கள், அறிவு கண்கள் திறக்கப்பட்டவனாய் மற்றவங்களுடைய கண்களை திறக்கிற ஊழியத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அவனுக்கு கண்களிலே சரியான ஒரு ஆவிக்குரிய பார்வை இராதபடியால் தான் கிறிஸ்து என்று யாரும் அறிக்கையிட்டா அவங்கள அடித்து உதைச்சி சிறையில் அடைக்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருந்தான். அப்படிதான் அவன் ஜனங்களை, தேவ ஜனத்தை சிறுமைப்படுத்துவதற்காக புறப்பட்டு படுவேகத்தில் போயிட்டுருக்கிறான். கர்த்தர் அவனை சந்தித்தார். சடுதியிலே ஒரு பெரிய ஒளி அவன் மீது பட்டது. அவன் கண்கள் குருடாக்கப்பட்டு கீழே விழுந்தான். அவன்
கீழே விழுந்த போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு சத்தம் கேட்டப்போ அவன் கேட்பான், ஆண்டவரே நீர் யார்? அப்போ கர்த்தர் சொல்லுவார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று கர்த்தர் பேசுவார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். கர்த்தர் அவனை சந்தித்த பொழுது சடுதியாய் ஒரு பேரொளி அவனை சந்தித்த பொழுது கண்கள் குருடாக்கப்பட்டவனாய் கீழே உளறான். எழும்ப கூட முடியல, கையிலாகு கொடுத்து தான் மேலே எழும்புறான். 3 நாட்கள் பார்வை இல்லை, உணவு புசிக்கல, தண்ணி குடிக்கல. அவன் அப்படிப்பட்டவனாய் இருந்தான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீங்க என்று கர்த்தரிடத்தில் அவன் கேட்பான். நீ பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டிய காரியம் உனக்கு அங்கே சொல்லப்படும் என்று அனனியாவிடத்திலே கர்த்தர் அவனை அனுப்பினார். அனனியாவுக்கும் சொன்னார், அவன் வரான், அவனுடைய கண்களை நீ திறந்து ஞானஸ்தானம் கொடு என்று. அனனியாவிடத்தில் போகிறான். அனனியா கைகளை வைத்து ஜெபிக்கிறான். பவுலுடைய கண்களிலே அவன் சவுலாய் இருக்கிறான். அவனுடைய கண்களிலே மீன்செதல்கள் போன்று கண்களிலிருந்து கொட்டுது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அவனுடைய கண்களில் இருந்து மீன்செதல்கள் போல விழுகுது. அவன் பார்வை அடைகிறான், எழுந்து ஞானஸ்நானம் பெறுகிறான். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இப்பொழுது அவனுக்கு கண்களை திறக்கும் ஊழியம் கொடுக்கப்பட்டது. முதலையும் கண்கள் இருந்தது, இப்பயும் ஒரு புதிய கண்கள், அதாவது கண்களில் பார்வை வித்தியாசம். ஆவிக்குரிய பார்வை, மாம்ச பிரகாரமா உலக பிரகாரமா அல்ல. முதல்ல கிறிஸ்துவை அறிக்கையிட்டா அவங்கள அடித்து உதைச்சு சிறைப்படுத்தக்கூடிய அந்த பார்வை அவனுக்கு இருந்தது. இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது அவனுடைய பார்வை மாம்சத்துக்குரிய பார்வையே இல்லை, உலக பிரகாரமான பார்வையே இல்லை. அவன் சொன்னான், மாம்சத்தின் படி நாங்கள் ஒருவரையும் அறியோம். கிறிஸ்துவை கூட மாம்சத்தின் படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் நாங்கள் அப்படி அறிவதில்லை என்று சொன்னான். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். கிறிஸ்துவை மாம்சத்தின்படி இவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்கிறான், நல்லா தெரிஞ்சிருக்குது. ஆனால் மாம்சத்தின்படி இனி கிறிஸ்துவையும் சரி யாரையும் சரி நாங்கள் அறிந்து கொள்ளுகிறதில்லை. அப்படியானால் அந்த பார்வையில் எவ்வளோ ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா? கண்கள் அந்த கண்களாய் இருந்தாலும் அந்த பார்வை ஆவிக்குரிய ஒரு மேன்மையான ஒரு உயர்ந்த ஒரு பார்வையாய் மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்திலே அவர் வந்தது பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார் என்று. இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமிக்கு வந்த நோக்கங்களில் ஒன்று, யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 39வது வசனம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடர்கள் ஆகும்படி நியாய தீர்ப்புக்காக நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்பார். காணாதவர்கள் காணும்படி, கண்கள் இல்லாதவர்கள் கூட கர்த்தரை அறிந்து கொள்ளும்படி. இங்கே ஒரு குருடனை சுகப்படுத்துகிற இடத்துல தான் அவர் அப்படி சொல்லுகிறார், சுகப்படுத்தினார். அவன் கண்கள் பார்வை அடையல, ஆனால் கூட அந்த கண்கள் குருடான மனிதன் சொன்னான், என்னை குணப்படுத்தினவர் யார்? அவர் ஒரு தேவனுடைய மனுஷன், தீர்க்கதரிசி. அப்படி இல்லாமல் இருந்தால் எப்படி பிறவி குருடனுடைய கண்களை திறக்க முடியும் என்று காணாதவன் அதை கண்டு கொண்டான். ஆனால் கண்ணு திறந்திருந்தவங்க அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தேடுறாங்க. ஆகவே இயேசு சொன்னாரு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியும் நியாய தீர்ப்புக்காக நான் வந்தேன் என்று சொன்னார். இப்படியெல்லாம் பார்த்தா
உலகத்தில் மனிதர்களுடைய கண்கள் ஒரு ஆவிக்குரிய பார்வை, மேன்மையான பார்வை. அப்படிப்பட்ட ஒரு கண்கள் தேவை. அதான் மனக்கண், ஆவிக்குரிய கண், அறிவு கண் என்றெல்லாம் பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிஞ்சபடி உலகத்தில் குருடர்கள், பார்வையற்றவர்கள் என்றால் பிறவியிலேயே பார்வை இல்லாதவங்க இருப்பாங்க. அவங்கள நம்ம பார்த்துருக்குறோம். பிறவியிலேயே பார்வை இல்லாமல் யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பிறவி குருடன் அப்படிங்கிற ஒரு மனிதனை சீசர்களும் இயேசு கிறிஸ்துவும் சந்திக்கிறத பார்க்கலாம். பிறக்கும் போதே, தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே கண்களில் பார்வை இல்லை. அது பிறவி குருடு. இன்னொரு குருடு இருக்குது. வயதான பிறகு சரீரத்திலே பலன் அற்று போகிறதுனால, பலம் இல்லாதனால கண்களிலே பார்வை குன்றி போய் அவங்க குருடராகிறாங்க. அப்படி ஒரு மனிதன் ஈசாக்கு. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. ஈசாக்கு முதிர் வயது ஆனதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனான். முதிர் வயதுனால பார்வையற்று போகிறவங்களை நம்ம பார்த்துருக்குறோம். பார்வை இல்லாதவர்கள், பிறவியிலே பார்வை இல்லாதவர்கள், வயது முதிர்ந்ததினால் பார்வை இல்லாதவர்கள். இன்னும் சில பேர் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசு அநேகருடைய மனக்கண்களை குருடாக்குறான். மனக்கண் குருடு, மாம்சக்கண் திறந்திருக்குது. உலகத்தை பார்க்கலாம், மனிதர்களை பார்க்கலாம், எல்லாம் உலக பிரகாரமாக எல்லாமே, சரீர பிரகாரமாக எல்லாமே. ஆனால் மனக்கண் குருடு, பிசாசு மனக்கண்ணை குருடாக்குறான். மனக்கண்ணை மாத்திரம் அல்ல, அவன் புறம்பே இருக்கிற மாம்ச கண்ணையும் அவன் குருடாக்குறவன் தான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33.5 வருடம் வாழ்ந்திருந்தார். 3.5 வருடம் ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அநேக வியாதியஸ்தரை குணப்படுத்தினார். அநேக குருடர்களுக்கு, பார்வையற்றவர்களுக்கு பார்வையை அவர் விளங்கச் செய்தார். கண்களை திறந்தார். அப்போ ஒரு மனுஷனை கூட்டிகிட்டு வருவாங்க. அவனுக்கு கண்களில் பார்வையும் இல்லை, வாயும் பேச முடியாது. ஊமையனும் குருடனுமாய் காணப்பட்டான். யார் அப்படி செய்தது? மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன், ஊமையுமான ஒரு மனிதன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க அவனை குணப்படுத்துறதுக்காக. குருடும் ஊமையுமான ஒரு மனிதன் பிசாசு பிடித்திருந்ததினால், பிசாசு அவனை பிடித்திருந்ததினால் கண்கள் குருடு, வாயு ஊமை. ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு? குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். கர்த்தர் அவனை சுகப்படுத்தினார். கண்களை திறந்தார், வாயை திறந்தார், செவ்வையாய் பார்த்தான், நன்றாய் பேசினான். சாத்தான் கண்களை குருடாக்குறான், வாயை ஊமையாக்கிடுறான். சாத்தானால குருடாக்கப்படுகிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. வயதானதுனால பார்வை இழந்தவர்கள் இருக்கிறாங்க. பிறவியிலேயே பார்வையை இழந்தவங்க இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் நமக்கு தெரியும். இவங்களெல்லாம் கண்கள் இல்லாதவர்கள், பார்வையற்றவர்கள் என்று நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் வேதத்திலே, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பார்வையற்றவர்கள் இன்னும் அநேகர் உண்டு. பார்வையை இல்லாதவர்கள், ஆனால் கண்கள் இருக்குது, சரீர பிரகாரமாக கண்கள் இருக்குது, அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஆகிலும் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் குருடர்கள் என்று அவர்கள் கருதப்படுறாங்க. யார் அவர்கள்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து
இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை இருளானது அவனுடைய கண்களை குருடாக்கினதினால் தான் போகும் இடம் இன்னதென்று தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். சகோதரனை பகைக்கிறவன், தன் சகோதரனை பகைக்கிறவன் அவன் இருளுக்குள் இருக்கிறானாம். இருளானது அவனுடைய கண்களை குருடாக்கி அவன் எங்கு போகிறதென்றே தெரியாம இருளுக்குள்ள வாழ்கிறான் என்று அவன் குருடன் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதர அன்பில்லாதவன், சகோதரனை பகைக்கிறவன். இது மட்டும் இல்ல, 1 யோவான் 4 அதிகாரம் 20-21 இன்னும் தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் அன்பு கூறுகிறேன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஒருத்தன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், நான் தேவனை நேசிக்கிறேன், நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறான், அப்படியானால் அவன் பொய்யன். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டுமாம். ஆம், தன் காணக்கூடிய சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியாதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான் என்று இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு கூட்டம் குருடர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. பகை விரோதங்கள் வைராக்கியங்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு கசப்பான இருதயத்தோட வாழ்கிறவங்க நிறைய பேர். ஆகவே சகோதரனை பகைக்கிறவன் குருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரன் யார்? நம்ம கூட பிறந்தவங்க தான் சகோதரங்களா? சகோதரர்கள் என்றால் யார் சகோதரர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவர் சீஷர்களோடு ஜனங்களோடு அவர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மரியாளும் அவருடைய சகோதரரும் அவரை பார்ப்பதற்காக வராங்க. வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து ஒருத்தர் சொல்றாரு, உங்க தாயாரும் சகோதரரும் உங்களோடு பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள். அதற்கு இயேசு சொல்லுவார், எனக்கு யார் தாயார், எனக்கு யார் சகோதரர்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரரும். இங்கே இருக்கிறவங்க தான் எனக்கு தாயும் சகோதரரும் என்று இயேசு சொல்லுவார். மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரம் 46 பாருங்க. இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவர் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் தாயார் யார், என் சகோதரர் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, சீஷர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும், இதோ இவர்கள் தான் என்னுடைய தாயும் என் சகோதரரும் இவர்களே. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். சகோதரர் யார்? நம்ம கூட பிறந்தவங்க தான் சகோதரர் என்று அல்ல. கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள். பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தப்படி செய்கிற எல்லாரும் நம்ம ஒன்று, கர்த்தருக்குள் ஒன்று. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், எனக்கு தாய் யார்? பரலோகத்திற்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவங்க, இவங்க தான் எனக்கு தாயும் சகோதரரும் சகோதரிகளும் என்று சொல்லுகிறார். ஆகவே சகோதரரை பகைத்தால் சபைக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், தேவஜனமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே நம்ம தான் சகோதரங்க சகோதரிக்க, நமக்குள் பகை விரோதம் இருக்கக்கூடாது. அப்போ இந்த பகை விரோதம், சகோதரனை பகைக்கிறவன் தேவனோட பார்வையில்
பார்வையற்றவர்கள், குருடர்கள் என்று கருதப்படுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சிணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். பரிதானம் நீதிமான்களுடைய கண்களை குருடாக்கும். பரிதானம் வாங்காமல் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். ஞானிகள் நல்ல புத்திசாலிங்க, நல்ல அறிவாளிங்க. ஆனால் லஞ்சம் வாங்கிறது, பரிதானம் வாங்கினா எவ்வளோ அறிவு இருந்தாலும் ஞானம் இருந்தாலும் அவர்கள் தேவனோட பார்வையில் இந்த வேதத்தின்படி அவர்கள் குருடர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உலகம் லஞ்சத்தில் தான் ஓடிட்டுருக்குது. 500 ரூபாய் லஞ்சம் வாங்கினா அதெல்லாம் பேப்பரில் வந்துடும், நியூஸில் வந்துடும். 5000 வாங்கினாலும் வந்துடும். ஆனால் 5 லட்சம், 50 லட்சம், 5 கோடி இப்படியெல்லாம் பெரிய பெரிய தொகைகள் முதலேக வாங்குவாங்க. ஆனால் அதெல்லாம் வெளியே வராது. ஆனால் 5 ரூபாய் வாங்கினா கூட அது பரிதானம் என்றால் அது தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். அது இருக்கக்கூடாதான். 23 யாத்ராகமம் 23:8. பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் லஞ்சமே வாங்கக்கூடாது. நமக்கு இருக்கிறது போதும்னு இருக்கணும். நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு போதும். அநியாயமாக சம்பாதிக்கிறது அது தேவனோட பார்வையில் சரியல்ல. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியது நமக்கு போதுமானது. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் தங்கள் சம்பாதிக்கிறதுலையும் இன்னும் தவறான முறையில் சம்பாதிக்கிறது அதிகமாக இருக்குது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி. பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கும். பார்வை உள்ளவர்களை குருடாக்கும், கண்களை குருடாக்கிரும். பரிதானம் லஞ்சம். நல்ல பார்வையுள்ள நல்ல மனிதனாக இருக்கலாம், அதில் பழகிட்டான்னா அதுக்கு அடிமையாயிருவான். அவனுடைய கண்களே குருடாயிரும். நம்ம இப்படி செய்கிறோமே என்று உணரக்கூடிய ஒரு உணர்வு இருக்காது. அறிவு கண்கள், ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள் அது குருடாயிரும். கண்கள் இருக்குது என்ற பெயர்தானே தவிர அவன் தேவனோட பார்வையில் சமுதாயத்தில் அவன் கண்கள் இல்லாத ஒரு குருடனாதான் இருப்பான். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு புஸ்தகத்தில் 15:34 பார்த்தா, 15ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் பார்த்தா, இந்த மாதிரி பரிதானம் வாங்கி பணத்தை சேகரித்து வீட்டை பெரிய வீடு கட்டி இன்னைக்கு ரொம்ப செல்வாக்கா வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தீ அங்கே தான் பற்றி எரியுமா, நெருப்பு அங்கே தான் பிடிச்சு எரியுமா. வாசிங்க பார்க்கலாம். மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய்ப்போம். பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களில் அக்கினி பட்சிக்கும். நெருப்பு அங்கே தான் வந்து கொட்டும். நல்ல செல்வாக்கா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், வசதியா வாழலாம். அது எத்தனை நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு தான். அகப்பட்டுட்டா அப்புறம் அவ்வளவுதான். லஞ்சம் வாங்கி அகப்பட்டவங்களுடைய கதைகளெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆகவே பரிதானம் வாங்குவோருடைய வீட்டில் நெருப்பு என்ன செய்யுமா? தீப்பற்றி எரியும். வேதத்திலே பார்க்கும் பொழுது சாதாரண மனிதர்கள் மாத்திரமல்ல, இஸ்ரவேலிலே தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய ஊழியர்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்டவங்க கூட பரிதானத்தில் இறங்கியிருக்கிறாங்க. பரிதானத்துக்காக அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுறது, பரிதானத்துக்காக நியாயம் தீர்க்கிறது, பரிதானத்துக்காக பணத்துக்காக எவ்வளவோ காரியங்களை தேவனுடைய ஜனங்கள் செய்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. மீகா 3ஆம் அதிகாரம் 11, 12, 2 வசனங்களிலே நான் வாசித்தால், இஸ்ரவேலிலே தலைவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள தேவ ஜனங்களுக்குள்ள தலைவர்கள் இருப்பாங்க. அந்த தலைவர்கள் பரிதானத்துக்காக பணத்துக்காக நியாயம் தீர்த்தார்களாம்.
இஸ்ரவேலிலே நியாயம் தீர்ப்பதற்கு நியாயாதிபதிகள், ராஜாக்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பணம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் நியாயம். இன்றைக்கி உலகத்தில் அப்படி தான். பணம் எந்த பக்கம் பேசுதோ அந்த பக்கம் தான் நியாயம். உண்மையான நியாயம், நீதி என்பது விளங்குறது கஷ்டம். பணத்திற்காக இஸ்ரவேலின் அதிபதிகள் நியாயம் தீர்த்தார்கள். அதில் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அதனால பணம் கிடைக்குது, நிறைய காணிக்க வருது என்றால் கூலிக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. கூலிக்காக அந்த இடத்துல தான் பணமே கொட்டும். இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்கள் கண்ணை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கூலிக்காக அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அடுத்து தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் பணத்துக்காக தான் இந்த குறியை சொல்றாங்களாம். இப்படி இஸ்ரவேலிலே நடந்தது. இன்னைக்கு என்ன? இன்றும் அப்படிதான். இப்படி பரிதானம் என்பது சாதாரண ஜனங்கள் மத்தியில் இருந்து தேவ ஜனங்கள் மத்தியில் வரைக்கும் அது பறந்து தான் இருக்குது, வளர்ந்து அது பெருகி போய் தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் அதை அருவருக்கிறார். பரிதானம் என்றால் கர்த்தர் அருவருக்கிறார். இன்னும் சில பேர் கர்த்தருக்கே பரிதானம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆண்டவரே, இவ்வளோ ரூபாய் நான் கொடுப்பேன், இந்த காரியத்தை எனக்கு செய்து கொடுங்க. பொருத்தனையாய் நேர்ந்து கொள்ளுகிறது. கர்த்தர்கிட்ட இந்த பரிதானம் எல்லாம் செல்லாது. அவர் பட்சபாதம் பண்ணவும் மாட்டார், பரிதானம் வாங்கவும் மாட்டார் இல்லையா? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17-18 பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும், கத்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, அவர் பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் இவ்வளோ நான் பணம் தருவேன்னு பொருத்தனை பண்ணின உடனே அந்த பணத்துக்காக அவர் ஒன்றும் ஏமாந்து போக மாட்டார். அவரெல்லாம் அந்த பரிதானம் பணத்தை கொடுத்து காணிக்கையை கொடுத்து கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அவர் பரிதானம் வாங்குகிறவர் அல்ல. அது அவர் விரும்புகிறதும் கிடையாது. அவர் அப்படி செய்கிறது. பரிதானம் அழகான கண்களை குருடாக்கிரும். சகோதரர்களை பகைக்கிறது அருமையான கண்களை குருடாக்கும். இவங்கெல்லாம் தேவனுடைய பார்வையிலே குருடர்கள் என்றும் பார்வையற்றவர்கள் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னும் அநேக குருடர்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. கண் சொருகி போன குருடன் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதுவார். கண் சொருகி போன குருடன். அநேக குருடர்களை நம்ம பார்த்துருக்கிறோம், பார்வையற்றவர்களை பார்த்துருக்கிறோம். சில பேருக்கு கண்கள் நல்லாவே திறந்தே இருக்கும், இந்த கருவிழி அது வெள்ளையாக இருக்கும். சில பேருக்கு கருவிழி கருப்பாக இருந்தாலும் பார்வை வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு கண்களே மூடி இருக்கும். இப்படியெல்லாம் பல விதமான கண்களை நம்ம பார்வையற்ற கண்களை பார்த்திருக்கலாம். ஆனால் கண் சொருகி போன குருடன் நம்மளை தான் சொல்லியிருக்கிறார். கண் சொருகி போன குருடன் என்றால் இந்த பாலே இல்லை, இந்த கருவிழி வெள்ளை விழி அப்படியே இல்லை, அது அப்படியே உள்ளுக்கு போய் சொருகி போய் அப்படியே சில கண்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த விழியே இல்லாத கண்கள், கண் சொருகி போன குருடன் என்று வேதம் யாரை சொல்லுகிறது? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். இவைகள் இல்லாதவன் எவனோ, இவைகள் என்று சில காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். அவங்ககிட்ட சில காரியங்கள் இல்லை.
இவைகள் இல்லாதவன் எவனோ, எவைகள் இல்லாதவன் எவைகள் இல்லாதவன் என்று பார்க்கிறோம். 5 பாருங்க, 5வது வசனத்திலிருந்து இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அதிக ஜாக்கிரதையாய் இருக்கணும். தேவ ஜனம், கர்த்தருடைய ஜனம் கண் சொருகி போன குருடர்களாய் இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்கணும். நம்முடைய கண்கள் நன்றாய் இருக்க, நல்ல பார்வையோடு இருக்க, ஆவிக்குரிய பார்வையோடு இன்றைக்கு நம்முடைய மனக்கண்கள் ஒரு பிரகாசமான நல்ல மனக்கண்களாய் காணப்பட வேண்டும் என்றால் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு தைரியம். நம்முடைய கண்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய பார்வை, தெளிவான ஒரு நல்ல பார்வை இருக்க வேண்டுமானால் விசுவாசத்தோடு தைரியத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். நமக்கு விசுவாசம் இருக்கணும். முதல்ல விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்தோடு தைரியத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். விசுவாசம் இருந்தாலும் தைரியம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு விசுவாசமும் இருக்கணும், விசுவாசத்தோட தைரியம் இருக்கணும். விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும், நமக்கு விசுவாசம் அது கூட தைரியம். தைரியத்தோட நமக்கு தைரியம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எதையும் செய்திடக்கூடாது. ஞானமாக தான் செயல்படணும். நம்ம ஞானமாக சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். இது கர்த்தருக்கு சித்தமா, அவருக்கு பிரியமா? எனக்கு பிரியம், எனக்கு இஷ்டம் அப்படி அல்ல. கர்த்தருக்கு எது சித்தம் பிரியம் என்பதை உணர்ந்து விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் சாலமோனை பார்க்கலாம். ஞானம், அவனுக்கு ஞானம் இருந்தது. இந்த ஈசோப்பு பூண்டு முதல் கேதுரு மரம் வரைக்கும் நீதிமொழிகளை சொல்லிக்கொண்டே போனானா. அவன் 3000 பாடல்களை ஏதோ பாடுனா அப்படியெல்லாம் போட்டிருக்கும் வேதத்தில். இவ்வளோ ஞானம் உள்ளவன், ஆனால் இச்சை அடக்கம் என்பது அவனுக்கு கொஞ்சம் குறைவு. ஆகவே ஞானத்தோடே இச்சை அடக்கத்தையும் ஞானத்தோடே இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோடே பொறுமையையும் பொறுமையோடு தேவ பக்தி. விசுவாசம், விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோடு இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோடு பொறுமை. தேவ ஜனங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை இவைகளெல்லாம் ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்வில் ரொம்ப அவசியம். பொறுமையோடே தேவ பக்தி. இந்த பொறுமை அதோடு தேவ பக்தி, தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தோடு நாம் காணப்பட வேண்டும். சகோதர சிநேகம் இது எல்லாம் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இதையெல்லாம் நம்ப வச்சு யூஸ் பண்ணுறதில்ல, பிறருக்காய் இதை பயன்படுத்த வேண்டும். இவ்வளோ காரியத்தை விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு இதையெல்லாம் வழங்குங்கள். மற்றவர்களுக்கு இதை நம்ம கொடுக்கணுமா? இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவனே கண் சொருகி போன குருடன். கனியற்ற வாழ்வு. ஆவிக்குரிய கனிகள் இல்லை என்றால் அவர்கள் கண் சொருகி போன குருடர்கள். ஆவிக்குரிய கனிகள் நமக்கு தெரியும், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? நம்மிடத்தில் அது காணப்படுதா? பிறருக்கு நாம் அதை வழங்குகிறோமா? இல்லாவிட்டால் நாம் கண் சொருகி போன குருடர்கள். இப்படியே வேதத்தை ஆராய்ஞ்சிக்கிட்டு போனால் எவ்வளவோ காரியங்களில் குருட்டுத்தனமாக இன்றைக்கு குருடர்களாய் இன்னைக்கு வாழக்கூடிய கனியற்ற ஒரு ஜீவியம், கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய கிறிஸ்தவ ஜீவியம். இன்னைக்கு குருடர்கள் மிக அதிகம். சகோதர சிநேகமற்ற குருடர்கள், பரிதானம் வாங்கக்கூடிய குருடர்கள்,
கனியற்ற கண் சொருகி போன குருடர்கள், இப்படி நிறைய குருடர்கள் உலகத்தில் வாழ்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கண்களை திறக்கும் ஊழியத்தை கொடுத்தார் தேவன். இப்படிப்பட்டவங்களுடைய கண்களை எல்லாம் அவன் திறந்தான். மனக்கண்கள் திறக்கப்பட்டது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. இன்றும் உலகத்தில் எவ்வளோ குருடர்கள், நல்ல பார்வை உள்ளவங்க தான் சரீர பிரகாரமா, ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமா இன்றைக்கு குருடர்களை வாழக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களே எவ்வளோ பேர் காணப்படுகிறோம். குருடு, கண்களில் பார்வை இல்லை, ஒரு குருட்டாட்டம் என்பதே அது ஒரு சாபக்கேட்டு. சாபம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பார்வையற்றது, ஒரு குருட்டாட்டமான ஒரு சூழ்நிலை. எப்படி கண்களுக்கு மறைஞ்சு போச்சு, கண்களுக்கு தெரியாமலே போச்சே என்று கண்கள் இருந்தும் குருட்டாட்டமான சில காரியங்கள், சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி குருடு என்பதே அது ஒரு சாபம். வேதத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 28, 29. கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகைப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல, ஒரு குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம். அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த காரியம் வாய்க்காது. ஏன் இந்த மாதிரி ஒரு சாபமான ஒரு வார்த்தை இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது? கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகைப்பினாலும் பாதிப்பார். குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காமல் போகும். உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்பட்டவனும் பறி கொடுக்கிறவனுமாய் இருப்பாய். யாருக்கு தேவன் இந்த வார்த்தையை யாருக்கு கொடுத்தார்? வாசிக்கலாம். 15வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு. நடக்க தவறி போனா இது நடக்கும். தவறி போனால் அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பார்வையற்ற சூழ்நிலை, அதாவது கண்கள் இருக்கும், பார்வை இருக்கும், ஆனா இந்த பார்வை அல்ல, ஒரு ஆவிக்குரிய பார்வை இல்லை, ஒரு மேன்மையான அறிவு கண்கள் இல்லை அப்படின்னா அந்த குருட்டாட்டம் அது ஒரு சாபம். கண்களிலே பார்வையை இழப்பதே அதுவே ஒரு சாபந்தான். இங்க அப்படிதான் போட்டிருக்குது. புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகைப்பினாலும் பாதிப்பார். கீழே சொல்லப்படக்கூடிய சாபங்கள் உன்மேல் வந்து பலிக்கும் என்று 15ஆம் வசனத்தில் உபாகமம் 28:15 சொல்லி 16, 17 அப்படியே வரிசையா வசனங்கள் வந்து கொண்டே இருக்கும். எல்லாமே சாபமான காரியம். இந்த சாபத்தில் ஒன்று குருட்டாட்டம், குருடு. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு உலக பிரகாரமாக என்னென்ன காரியங்கள், அரசியல் சம்பந்தமான காரியங்கள், தேசம் சம்பந்தமான காரியங்கள், இன்னும் களியாட்டுகள், விளையாட்டுகள், எவ்வளோ காரியங்களுக்கு மனிதன் இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப செவி கொடுப்பான். ஆனால் இந்த வேத வாக்கியங்கள் என்று சொல்லும் பொழுது காது கொடுத்து கேட்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா சாபம் பலிக்கணும். ஆகவே சாத்தான் அவர்களுடைய மனதை குருடாக்கி விடுகிறான், மனதை கடினப்படுத்தி விடுகிறான். ஆகவே அருமையானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த கண்கள், சரீர பிரகாரமான கண்களும் நல்ல பிரகாசமாக இருக்கணும். ஆவிக்குரிய கண்களும் நமக்கு பிரகாசமாக இருக்கணும். அறிவு கண்கள், இந்த மனக்கண்கள் நமக்கு பிரகாசமாக இருக்கணும். ஆகவே இன்று நான் உனக்கு விதிக்கிற என்னுடைய கற்பனைகளின் படி நீ செய்ய வேண்டும். செய்ய தவறினால் கீழே சொல்லப்படக்கூடிய சாபங்கள் உன்மேல் வந்து பலிக்கும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலத்தின் கடைசி பாகம். எப்பன்னு இல்லாமல் கர்த்தர் வெளிப்படுவார். அப்படி அவர் வெளிப்படும் போது நாம் அவரை சந்திக்க ஆயத்தமா?
அவரை காணக்கூடிய கண்கள் நமக்கு இருக்குதா? இந்த கண்களை வச்சு பார்க்க முடியாது. அவரை பார்ப்பதற்கு ஆவிக்குரிய கண்கள் தான் தேவை. ஆகவே அருமையானவர்களே, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நம்முடைய மனக்கண்களை ஒரு பிரகாசமான மனக்கண்களாய், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் ஒரு பிரகாசமான கண்களாய் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் அவரை தரிசிக்க போகிறோம். ஆகவே பாருங்க, அவர் பூமிக்கு வந்தார். மனிதனாக 33.5 வருடம் நடமாடினார். 3.5 வருடம் ஊழியம் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை நேருக்கு நேர் பார்த்தாங்க. பல அற்புதங்களை கண்டாங்க. அவரிடத்துல ஆகாரம் புசித்தாங்க, குணமடைந்தாங்க. என்னெல்லாம் அவங்களுக்கு நடந்தது. ஆகிலும் மேசியா என்று அறிந்து கொள்ளக்கூடிய கண் அவர்களுக்கு இல்லை, அந்த பார்வை இல்லை. எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொண்டாலும் நன்றியற்றவர்களாய் காணப்பட்டாங்க. ஆகவே கர்த்தர் சீஷர்களை பார்த்து என்ன சொன்னாரு? மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும், உங்கள் கண்கள் காண்கிறதினாலும், உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும், உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். சீஷர்களுக்கு சொன்னார். நான் சீஷர்களுடைய கண்கள் இயேசுவை பார்க்குது, மேசியாவை பார்க்குறாங்க. உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளவைகள், ராஜ்யத்தின் வசனத்தை அவங்க கேட்குறாங்க. இன்றைக்கு நம்முடைய கண்கள் பாக்கியமானவைகள், நம்முடைய செவிகள் பாக்கியமானவைகள். இந்த வேதத்தை பார்க்கக்கூடிய கண்களை தேவன் நமக்கு தந்தார். இந்த வேதத்தை வாசிப்பவர்களும், இதை கேட்பவர்களும், இதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வேதத்தை வாசிக்கிறோம், நம்முடைய கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். வேத வாக்கியங்களை காது கொடுத்து கேட்கிறோம், நம்முடைய செவிகள் பாக்கியம் உள்ளவைகள். தேவன் நமக்கு ஒரு பாக்கியமான கண்களை தந்திருக்கிறார், பாக்கியமான செவிகளை தந்திருக்கிறார். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை பயன்படுத்துவோம். இன்னும் அதிகமாய் நம்முடைய கண்கள் பாக்கியத்தை பெறும்படி வேத வாக்கியங்களை வாசிப்போம், தியானிப்போம். வேத வாக்கியங்களுக்கு நம்ம செவி கொடுப்போம். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? நாம் அவர் விரும்புகிறபடி காணப்பட வேண்டும். பார்வையற்றவர்களாய் அல்ல, ஒரு தெளிவான பார்வை உள்ளவர்களாய். எபேசு சபைக்காக, எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவார், உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவன் கொடுக்கும்படி உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபம் பண்ணினார். ஆம், கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது, பார்வை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆவிக்குரிய பார்வைத்தான். மனக்கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது, அறிவு கண்கள் திறந்திருக்கிறது. வேத அறிவு, தேவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு. ஆனால் அது இன்னும் பிரகாசமாகணும், நமக்கு இன்னும் பிரகாசமாகணும். நம்மை போன்றவர்கள் எத்தனை பேர் இன்னும் இந்த பார்வையை அடையாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆகவே இந்த வேளையிலே நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். உலகத்தில் கண் பார்வையற்றவர்கள், ஆவிக்குரிய பார்வையற்றவர்கள் மிக அதிகம். எல்லாருடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும், பார்வை அடைய வேண்டும். அதற்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் கருணை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கண்களை திறக்கும் ஊழியத்தை நீர் கொடுத்தீர். உலகத்திலே அன்றும் இன்றும் கண்கள் திறக்கப்பட வேண்டிய மக்களுடைய தொகை மிக அதிகம். மாம்ச பிரகாரமாக, சரீர பிரகாரமாக நல்ல அழகிய கண்கள் இருந்த போதிலும் ஆண்டவரே, ஒரு தெளிவான பார்வையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறதே. மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் அப்பா. தெளிவான பார்வையை பெற்றுக்கொள்ளும்படி மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பிசாசினாலே குருடாக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. வேதத்தை வாசிக்கக்கூடிய கண்கள் எத்தனை பாக்கியம், வேதத்தை கேட்கக்கூடிய செவிகள் எத்தனை பாக்கியமானவைகள். எல்லாருக்கும் அப்படிப்பட்டதான மேலான பாக்கியம் கிடைக்க நீர் கிருபை அருளும் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம். மெய்யான தெய்வம் யாரென்றே அறியாமல்
குருட்டாட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எல்லாரோட கண்கள் திறக்கப்படட்டும். மெய் தெய்வத்தை அறிந்து கொள்ள, மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ள, ஆண்டவராகிய இயேசு ஒருவரே மெய்யான தேவன், ஆத்தும இரட்சகர், அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்பதை அறிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் அப்பா. எல்லா ஜனத்துக்காக, உலகமெங்கும் இருக்கிற ஒவ்வொரு தேசத்து மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். யாவருட கண்களும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொள்ளை நோயினாலே எத்தனை எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டு அருமையானவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசுவே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே வழி என்பதை அறிந்து கொள்ள மனக்கண்களை திறந்தருளும் அப்பா. கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவரே வாதை நெருங்காது. ஆம் ஆண்டவரே, பொல்லாப்பு தொடாதபடி, வாதை கூடாரத்தை அணுகாதபடி நீர் காக்கிற தேவன். யாவரையும் காத்து கொள்ளுங்க. சபை மக்கள் யாவரையும் காத்து கொள்ளுங்க. தேசத்து மக்கள் யாவரையும் காத்து கொள்ளுங்க. உலகமெங்கும் இருக்கிற எல்லா ஜனத்தையும் கர்த்தர் காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். இந்த கொள்ளை நோய் சீக்கிரத்தில் தேசத்தை விட்டு அழிந்து போகத்தக்கதாக நீர் கிருபை அருளும். உம்முடைய நோக்கம் நிறைவேறட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். நீர் வெளிப்படும் நாளுக்கென்று ஒரு பெரும் கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவை மத்திய ஆகாயத்திலே வெளிப்படக்கூடிய கர்த்தரை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்கப் போகிறோம். உம்மை காணக்கூடிய கண்களை எங்களுக்கு தந்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி கணம் மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவுள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.